கலியுகத்தில் உக்கிர தெய்வங்களின் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்ததாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட உக்கிர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடியவர்தான் வராகி அம்மன். வராகி அம்மனை முழு மனதோடு நம்பி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். இதோடு மட்டுமல்லாமல் எதிரிகள் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் மட்டுமே உண்டாகும். அப்படிப்பட்ட வராகி அம்மனை எந்த முறையில் வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனை என்பது ஏற்படும். ஒரு சிலருக்கு நல்ல வேலை அமையாமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், சொந்த வீடு கட்டுவதில் தடைகள் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இன்னும் சிலருக்கோ வெளியில் சொல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் கூட மாட்டிக்கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக 11 நாட்கள் வராகி வழிபாடு செய்யும் முறையை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக 11 நாட்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 11 நாட்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். 11 நாட்களும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். இந்த வழிபாட்டை ஆரம்பிப்பதற்கு உகந்த நாட்களாக திகழக்கூடியது வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை வெள்ளிக்கிழமை, வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள். இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை இரவு 7 மணியிலிருந்து 11 மணிக்குள் தான் செய்ய வேண்டும். வேறு எந்த நேரமும் இந்த வழிபாட்டுக்கு உகந்த நேரம் கிடையாது. காலையிலேயே தலைக்கு குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் வராகி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி கொள்ளலாம். படம் இல்லாதவர்கள் புதிதாக ஒரு விளக்கை வாங்கி அதில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை வராகி அம்மனாகவே நினைத்து கொள்ளலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் பயன்படுத்த வேண்டும். அதில் வாழைத்தண்டு திரி, தாமரை தண்டு திரி மற்றும் பஞ்சுத்திரி இவை 3ஐயும் ஒன்றாக இணைத்து திரியாக தயார் செய்து தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்திற்கு அதீத சக்தி உண்டாகும். இந்த தீபத்தை வெறும் தரையில் வைக்காமல் ஒரு தட்டை வைத்து அதற்கு மேல் தீபம் ஏற்றுவது சிறப்பு. வராகி அம்மனுக்கு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதேபோல் செவ்வாழை, மாதுளம்பழம் முத்துக்களை தேனில் சேர்த்து வைப்பது போன்றவற்றையும் வைக்கலாம். கண்டிப்பான முறையில் 11 நாட்களும் பானகம் வைக்க வேண்டும். அடுத்ததாக வராகி அம்மனின் படத்திற்கு வராகி அம்மனாகவே பாவித்து நாம் ஏற்றக்கூடிய தீபத்திற்கும் செவ்வரளி, செம்பருத்தி, மல்லிகை, நீர நிலத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பூ இவை 4இல் ஏதாவது ஒரு பூவை தினமும் வைக்க வேண்டும். இவை அனைத்தையும் தயார் செய்து வைத்துவிட்டு வராகி அம்மனின் படத்தை பார்த்தோ அல்லது வராகி அம்மனாக நினைத்து நாம் ஏற்றிய தீபத்தை பார்த்தோ வராகி அம்மனின் இந்த ஒரு மந்திரத்தை 21 முறை கூற வேண்டும். ஓம் குண்டலினி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வராகி நமஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வராகி நமஸ்துதே. கூறி முடித்த பிறகு உங்களுடைய எந்த கஷ்டம் தீர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த கஷ்டம் தீர வேண்டும் என்று மனதார வராகி அம்மனிடம் வழிபாடு செய்துவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடுங்கள். வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு 15 to 20 நிமிடத்திற்கு தீபத்தை குளிர விடலாம். தீபத்தை குளிர வைத்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பொருட்கள் வீட்டில் வைக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசாதமாக தர வேண்டும். இந்த முறையில் தொடர்ச்சியாக 11 நாட்களும் நாம் வராகி அம்மனிடம் ஒரே கோரிக்கையை முன்வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த துன்பம் விலகுவதை கண்கூடாக நம்மால் உணர முடியும். சக்தி வாய்ந்த இந்த வராகி அம்மன் வழிபாட்டை தொடர்ச்சியாக முழு மனதோடு யார் ஒருவர் 11 நாட்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி இன்பமான வாழ்க்கையை வாழ முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.